பணிக்கர் சொன்னதை தந்தை பெரியார் கேட்டார், அப்படியே வச்சுக்கிடுவோம். அது என்ன செய்யப்பட்டது? செயல் வடிவம் கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர். இந்தியாவில் கிங் மேக்கர் இருந்தானா? அன்னைக்கு அவன் நினைச்சிருந்தா நேரு அரசாங்கத்துல எதை வேணாலும் செஞ்சிருக்க முடியும். சாஸ்திரி போயா வீட்டுக்கு, இந்திராதையா அடுத்த பிரதமர். துல்லியமாக கணக்கு பார்த்த ஈவே ராமசாமி இடைக்கட நாணயமா அன்னைக்கு கணக்கு எழுது, போட்டோ எடுக்க துட்டா கணக்கில் எழுது. தமிழர் தலைவர். ஆமா, ஆனா நானும் தமிழன் தான், எனக்கு அவர் தலைவர் கிடையாது. இவர் சொகுசா வாழ்றதுக்கு கணக்கு அவர் அவ்வளவு துல்லியமா எழுதின மனிதர் இந்த ஈவே ராமசாமி. தெரியுமாயா தேவிகுளம் பெருமேடு? உனக்கு அதனுடைய வளம் தெரியுமா? பாலக்காடு மாவட்டத்திலே மலம்புழா அணையோட தண்ணி ஓடக்கூடிய பகுதியினுடைய வளம் தெரியுமா உனக்கு? தெரியுமா? கோழிக்கோடுக்கு தெரியுமா? கண்ணூர் தெரியுமா உனக்கு? வயநாடு மாவட்டம் தெரியுமா? எதையுமே போய் பார்க்காம இங்க இருந்து வண்டி எடுத்து நேர வைக்கத்துக்கு போற வைக்கம் வீரன் இவங்களே வச்சுக்கிட்டாங்க. அப்படியே அந்த நீலகிரிக்கு எல்லையில வயநாடு சுல்தான் பத்தேரியை தாண்டிக்கிட்டு கூடலூருக்கு வந்தா ரெண்டு கட்சி கொடியும் ஒன்னா பிறகு தமிழ்நாட்டுல ஒரு கிலோமீட்டர் வித்தியாசம், ரொம்ப இல்ல. அதான் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் காங்கிரஸும் ஒரே வண்டியில கொடி கட்டி பிடிச்சுக்கிறான். ஒரே வண்டியில கொடியை கட்டி வந்து நின்றுகிட்டு நாங்க தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்ன செய்யறாங்க. மொத்தத்துல கேரளாவில் நமக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் எவ்வளவு? 2.5 ஏக்கர். எங்க இருக்குன்னா வைக்கத்தில். அதான் நமக்கு சொந்தமா தமிழ்நாடு பொதுப்பணித்துறைக்கு எழுதி. இதை தாண்டி இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய 14 மாவட்டத்துல ஒரு ஏக்கர் சொல்லுங்க பாப்போம் இந்த தமிழ்நாடு அரசாங்கம். அவன் இங்க எத்தனை 1000 ஏக்கர் போட்டு வச்சிருக்கு தமிழ்நாட்டுல. தென்காசி தாலுகாவில் மட்டும் கிட்டத்தட்ட 140 ஏக்கர் இருக்கு. கேரளா கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. தாளூரில் நடப்பது அநீதின்னு சொல்லி உங்க ட்விட்டர் பக்கத்துல எழுதுங்க. அதை கூட உங்களால எழுத முடியலன்னு சொல்லி கேட்டா நீங்க எம்பியா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? பார்லிமெண்ட்ல உன் கட்சிக்காரன் முல்லைப்பெரியார் உடைக்கணும்னு சொல்றான். ஐயே திறக்கலையே, மூடிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் 5 மாவட்ட விவசாய சங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. கேரள தமிழக எல்லை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சிக்கலுக்குரிய ஒரு விடயமாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த எல்லை பிரிப்பு காலகட்டத்தில் நடந்த குளறுபடிகள் என்னென்ன? எல்லை பிரிப்பு காலகட்டம் 1956. 54 பண்டித நேரு அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறது. அதனுடைய தலைவர் பசல் அலி ஒரு நீதியரசர், அமீர் குன்சுரு என்று ஒரு உறுப்பினரும், கேரளாவை சேர்ந்த பணிக்கர் ஒரு உறுப்பினருமாக இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி நிர்மாணம் செய்யப்பட்டு எல்லா பகுதியிலும் போய் பார்க்குறாங்க. பார்த்து அவங்க ஒரு குறிப்பை கொடுத்து அதனுடைய அடிப்படையில் இந்த நாடு பிரிக்கப்பட்டிருக்கிறது. மொழி வழியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியே இந்த மொழிவழி பிரிவினை எதிர்த்தது. ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நிர்வாக ரீதியாக பிரித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே வேறு வழியின்றி மொழி வழியாக நாடு என்ன செய்யப்படுகிறது? பிரிக்கப்படுகிறது. இந்த பிரித்த இந்த கமிட்டியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பசல் அலியோ நீதியரசரோ அல்லது அமீர் குன்சுருவோ அல்லது பணிக்கரோ, இந்த 3 பேருக்கும் இந்த நிலவியலை குறித்து பெரிய புரிதல் இருந்ததா என்று கேட்டால் என்ன கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓஹோ, நிலவியல் ரீதியாக ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது? இந்த நாட்டை நீங்கள் பிரிக்க முடியாது. கமிட்டியில் 3 பேரை போடாமல் ஒவ்வொரு பிராந்தியத்துக்கு ஒரு தலைவரை போட்டிருக்கணும். ஒரு உறுப்பினரை போட்டு அது பிரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது தெளிவாக இருந்திருக்கும். இது இடியாப்ப சிக்கல். அவன் சரியா பிரிச்சிருந்தா இன்னைக்கு சண்டையே இல்லை. அவன் சரியா பிரிக்காம போய்தான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? எங்கு பார்த்தாலும் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்குது. இப்போ குறிப்பாக நீங்கள் கர்நாடகத்திற்கு சென்றால் கர்நாடகத்திற்கும் மராட்டியத்திற்கும் மிகப்பெரிய மோதல் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கு. மிகப்பெரிய மோதல் 1960 மோதிட்டு இருக்கான். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பெல்காம் மாவட்டத்து மராட்டியர்கள் எல்லாம் தங்களுக்குன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு 4 எம்எல்ஏவே ஜெயிச்சான். நாங்கள் ஜெயிச்சா பெல்காம் மாவட்டத்தை நாங்கள் மராட்டியத்தோட இணைப்போம்னு சொல்லி ஓட்டு கேட்டு 4 எம்எல்ஏ ஜெயிச்சான். பெல்காம் மாநகரத்துக்கு மாநகராட்சியினுடைய மேயராகவும் வந்தார்கள். மராட்டியர்கள் வந்தார்கள். அடிக்கடி இன்றைக்கும் அங்கே பிரச்சனை நடக்கிறது என்று கேட்டால் காரணம் அந்த கமிட்டியினுடைய தலைவர் பசல் அலி. கேரளாவிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்தாங்க பாருங்க, பணிக்கர். ஆமாம், ராஜதந்திரி. ரொம்ப கவனமாக அன்றைக்கு மத்திய அரசிலே முகாமிட்டிருந்த
நங்கூரமிட்டு இருந்த மலையாள அதிகாரிகள் தான் என்ன செய்கிறாங்க, எங்கேயோ சீனாவில் தூதராக இருந்த கேஎம் பணிக்கரை தூக்கிட்டு வந்தாங்க. நீ இருக்கணுமியா, நீ இருந்தா தாயா கேரளா, ஓ வாயா கேரளாவை காப்பாற்ற முடியும், காப்பாற்ற முடியும், தமிழகத்திலிருந்து நிலங்களை வந்து சுரண்டி எடுக்க முடியும், ஆக்கிரமிக்க முடியும். நேரு அமைச்சரவை அமைக்கணும், நாட்டில் நிதியமைச்சரை போடணும் அப்படின்னு தேடுதார். பண்டித நேரு என்ன செய்கிறாரு, நிதியமைச்சராக இருக்க வேண்டுமா, அதற்கான ஒரு மூளை ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் தேடும்போது எங்கேயோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவினாசிலிங்கம் மனையியல் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக இருந்த ஆர்.கே. சண்முகம் அவர்களை கூட்டு போனாங்க. நீதாயா நிதியமைச்சர். நேருக்கு தெரிஞ்சது அறிவாளிகள் தமிழர்கள், மூளை பலம் மிகுந்தவர்கள். எவ்வளோ பெரிய நாடு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு வாத்தியார் இல்லையா, கணக்கு படம் படித்தவர் இல்லையா, ஆர்.கே. சண்முகத்தை இங்கேருந்து வந்து கூட்டு போனாங்க. நீதாமியா இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சர். அந்த அளவுக்கு உட்கார சொன்னாங்க. அந்த நிர்வாக திறன் படைத்த தமிழர்களை இந்த கமிட்டியில் கவனமாக ஒதுக்கினார் பண்டித நேரு. ஒதுக்கி சீனாவில் தூதராக இருந்த எழுத்தாளர், படைப்பாளி, சிந்தனையாளர், அவரை கொண்டு அந்த கமிட்டியில் திணித்தது மலையாளம், திணித்தது. கேஎம் பணிக்கர் உள்ள வந்தோடனே நிலைமை மாறிச்சு. ரொம்ப தெளிவாக பசலலி இந்த எல்லையோரத்தில் பயணம் பண்ணலை, கேஎம் பணிக்கர் தான் பயணம் பண்ணார். ஓஹோ, கேஎம் பணிக்கர் தான் பயணம் பண்ணார். குன்சுரும் வந்து கண்டுக்கல. உள்ளபடியே தமிழக கேரள எல்லை சிக்கல் அது குறித்த விவாதங்கள் நடக்கும்போது பணிக்கர் அதில் கலந்து கொண்டிருக்க கூடாது. அதுதான் மொழிவழி பிரிவினை சட்டம். கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பரை சேர்ந்த மாநில அளவீடு என்று சொன்னால் அவர்கள் அந்த விசாரணையின் போது வரக்கூடாது. ஆனால் இங்கே பணிக்கர் எல்லா கூட்டத்திலையும் உட்கார்ந்துருந்தார் சட்டவிரோதமாக. மொழிவழி பிரிவினை சட்டத்திற்கு எதிராக இந்த பணிக்கர் என்ன செஞ்சாரு, எல்லா கூட்டத்திலையும் உட்கார்ந்துக்கிட்டார். எல்லா கூட்டத்திலும் மாசே துங்கை சந்தித்தவர் இந்த கேஎம் பணிக்கர். இயல்பான திமிர், இயல்பான கற்றறிவு எல்லாம் சேர்ந்து என்ன செய்து ரொம்ப தெளிவாக வேலை செய்யுது. அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர். பணிக்கருக்கு தெரிஞ்சது, காமராஜரை போய் பார்த்தா கதை நடக்காது, வா தந்தை பெரியார் ஈவே ராமசாமியை போய் பார்ப்போம். அதாவது தமிழகத்தின் முதலமைச்சர் செய்தி இல்லை, மக்கள் பிரதிநிதியா இருக்கிற முதலமைச்சர் அவருக்கு பெரிய ஆள் கிடையாது. இல்ல, ஈவே ராமசாமி நாயக்கர் தான் பெரிய ஆளு. அப்படின்ட்டு இவர் தான் வந்து பார்த்தார் கேஎம் பணிக்கர். ஓகே, திட்டமிட்ட காய் நகர்த்தல், பாருங்க எவ்வளவு ஒரு நுட்பமான காய் நகர்த்தல. திட்டமிட்டு காய் நகர்த்தி இங்க வந்து இந்த ஆளை பார்த்து ராமசாமி நாயக்கர் சொன்னா காமராஜர் என்ன வேணாலும் கேட்பாரு, கேட்கணும்ல. ஏன்னா ராஜாஜி, சத்தியமூர்த்தி என்று சொல்லக்கூடிய இருவரும் பிராமணர்களிடத்திலிருந்து அந்நியப்பட்டு காங்கிரஸ் கட்சி யார்கிட்ட இருந்துச்சு, பிராமணர்கிட்ட இருந்துச்சு, சத்தியமூர்த்திட்ட இருந்துச்சு, ராஜாஜிட்ட இருந்துச்சு. காமராஜர் ஆட்சிக்கு வந்தாச்சு, காமராஜருக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இந்த ஆள் உட்கார்ந்துக்கிட்டார். நான் உன்னைய பச்சை தமிழர் காமராஜர், அந்த கோஷத்தை வச்சதே ஈவே ராமசாமி தான். நம்மளுக்கு குளிர்ந்தாச்சு, பச்சை தமிழர் நம்மள ஒரு பெரிய லீடர் சொல்லிட்டாரு. கேஎம் பணிக்கர் சொன்னதை பெரியார், தந்தை பெரியார் கேட்டார், அப்படியே வச்சுக்கிடுவோம். கேட்டார், அது என்ன செய்யப்பட்டது, செயல் வடிவம் கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர். அச்சிட்டு போடாங்க. எவ்வளவு பெரிய தலைவர், மேடாவது குளமாவது, எவ்வளவு பெரிய லீடர் காமராஜர். இந்த இடத்துல கோட்டை கிங் மேக்கர். இந்தியாவில் என்ன கிங் மேக்கர் இருந்தானா? அன்னைக்கு அவன் நினைச்சிருந்தா நேரு அரசாங்கத்துல எதை வேணாலும் செஞ்சிருக்க முடியும். சாஸ்திரி போயா வீட்டுக்கு, இந்திராதான் அடுத்த பிரதமர். அந்த இடத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த மனுஷன், அவனையே ஒருத்தன் வசியம் பண்றான்னா எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்திருக்கணும் இந்த ஈவேரா. சொல்லுங்க பாப்பா, எவ்வளவு பெரிய துரோகத்தை தமிழர்களுக்கு செஞ்சிருக்காரு இந்த ஈவேரா. எத்தனை தாலுகா, வளமான தாலுகா. மலம்புழா அணையை கட்டுதாரு பெருந்தலைவர் காமராஜர். பாலக்காடு மாவட்டத்தில் ஒரு பெரிய பகுதி செழிப்பாக போகுது. அணையை கட்டும்போது மலம்புழா அணை பாலக்காடு மாவட்டம் தமிழகத்தில் இருந்துச்சு. அணையை கட்டி முடித்த உடனே மொழி வழியாக பிரிக்கப்பட்டு பாலக்காடு மாவட்டம் கேரளாவோட போயிடுச்சு. கண்ணீர் வடித்தோம்னா கதறி அழுது. இன்னைக்கு கேரளாவிலே மிகப்பெரிய நெல் கிண்ணம் எது, மலம்புழா பாசனம். எங்கே இருக்குது, கேரளாவில் இருக்குது. நெய்யாற்றிங்கர அணையை கட்டினார் பெருந்தலைவர் காமராஜர் நம்முடைய வரிப்பணத்திலே. கட்டி முடிச்சாச்சு, கட்டுத வரைக்கும் அது தமிழ்நாட்டில் இருந்துச்சு. கட்டி முடித்த உடனே நெய்யாற்றிங்கரை, நெடுமங்காடு, காட்டாக்காடை 3 கேரளாவுக்கு போயிடுச்சு, 3 தாலுகாவும். அணையை திறந்தது காமராஜர். தண்ணி எங்கே போச்சு, கேரளாவுக்கு போச்சு. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் பேர் சங்கர்.
இவ்வளோ பணத்தை போட்டு கெட்டணுமே, பணத்தையாவது தாடான்னு கேட்டாரா? இவ்வளோ பெரிய அணையை கட்டி கொடுத்துட்டோம், அவன்கிட்ட பணத்தையாவது வாங்கியிருக்கலாம், கட்டுமானத்துக்கு பணத்தை பேங்கில் விட்டாச்சு விட்டாச்சு விட்டாச்சு. இதற்கு பின்னால் இருந்து இயக்குவதற்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆமாம், துல்லியமாக கணக்கு பார்த்த ஈவே ராமசாமியார் அவர் இடைக்கட நாணயமா அன்னைக்கு கணக்கில் எழுதிடுவார். போட்டோ எடுக்க துட்டா கணக்கில் எழுது. ஒரு மிகப்பெரிய திரண்ட சொத்துக்களை நம்முடைய மரியாதைக்குரிய தமிழர் தந்தையா, என்ன பேர் அவருக்கு, தமிழர் தலைவரா தமிழர் தந்தையா? தந்தை பெரியார் இல்ல இவர் வீரமணியாரு தமிழர் தலைவர். தமிழர் தலைவர், ஆமா. ஆனா நானும் தமிழன் தான், எனக்கு அவர் தலைவர் கிடையாது. நானும் தமிழன் தான், எனக்கும் அவர் தலைவர் இல்ல. அவரு இவர் சொகுசா வாழ்றதுக்கு கணக்கு அவர் அவ்வளவு துல்லியமா எழுதின மனிதர் இந்த ஈவே ராமசாமியார். துல்லியமா கணக்கு எழுத திரண்ட சொத்துக்கள் பெரியார் திடல். இந்த கணக்காப்புள்ள வந்தார். கணக்காப்புள்ள என்ன செஞ்சிட்டார், கடைசியில் தமிழர்களுக்கு தந்தை ஆயிட்டாரு. கவனமாக இன்னொரு வேலையை செய்தார். இவர் அன்புராஜை கூப்பிடுதாரு, பெத்த மகனை, நீதாண்டா அடுத்த ஆள், எல்லாம் சொத்தை விட்டுறப்படாது, வாரிசு அரசியல். வாரிசு அரசியல். இவங்க ஊரெல்லாம் வாய்களே பேசுவாங்க. பெரியாருக்கு அடுத்து யார் வந்திருக்கணும், ஈவேக்கு சம்பத் குடும்பத்துலேருந்து யாராவது வந்திருக்கணும், வரல. வந்தது வீரமணியார். வீரமணியார் என்ன செய்கிறாரு, அன்புராஜை கூப்பிட்டு நீதாண்டா அடுத்த ஆள், பார்த்துக்க, சொத்தை பார்த்துக்க. இவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், எல்லையை தீர்மானிக்கிறார். என்ஆர்எஸ் வந்திருக்கணும் அடுத்த தலைவரா, அவரு வரல. இவர்கள் தான் எல்லையை தீர்மானித்தார்கள் ஒரு காலத்திலே. அண்ணா பெரியவனா, அவன் கூட்டம் போடுமோ, யாரு, இந்த ஈவே ராமசாமி. ஆனால் கேரளாவிலே ஒரு கட்டமைப்பு இருந்தது, ஒரு கல்ச்சுரல் விங். அது ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவர்கள். நாயர் சர்வீஸ் சொசைட்டி, ஒரு ஜாதி சங்கம் நின்னா, வாடா எல்லாரும் ஒண்ணா. புலையர் மகாசபை பிஎம்எஸ், வாடா எல்லாரும் ஒண்ணா. எஸ்என்டிபி ஸ்ரீ நாராயணூர் தர்ம பரிபாலன யோகம், கேரளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை சமுதாயமான ஈழவர்களுடைய அமைப்பான எஸ்என்டிபி நின்றுச்சு. ஏகே கோபாலம் வந்தார், நம்பூதிரி பாட்டு வந்தார், மலையாள மனோரமா ஓனர் வந்தார். எல்லாரும் ஓரணியில் நின்று ஒரு அழகான ஒரு தேசத்தை படைத்து விட்டார்கள். இவ்வளவு அறிவாளிகள், நேரு நிதியமைச்சருக்கு நாடு முழுக்க தேடி தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தரை தள்ளி கொண்டு போகக்கூடிய காலம் போய், இவ்வளவு அறிவாளிகள் நிறைந்த மாநிலம் என்ன செய்து, கைகட்டி வேடிக்கை பார்த்து தன் சொந்த நிலத்தை இன்னைக்கு சொல்றாங்க, பழச பேசி என்ன செய்ய போறோம், பழச பேசி என்ன செய்ய போறோம், உன் சொத்து கிடந்தா விடுவியா? உங்க அப்பன் தாத்தன் சொத்தை ஒரு ஏக்கரை பக்கத்து ஒரு ஆக்கிரமிச்சு வச்சிருக்காமனு உனக்கு ஒரு காலத்துல தெரிய வரும்போது 50 வருஷம் என்ன 100 வருஷம் என்ன கோர்ட்டுக்கு போகவே போக மாட்டியா, சண்டை போடவே போட மாட்டியா? அப்போ உனக்கு வந்தா ஒண்ணு, இந்த நாட்டுக்கு வந்தா ஒண்ணா? இந்த சிந்தனையே கேடான சிந்தனை, கேடான சிந்தனை. இந்த இந்த வாரிசுகளுக்கு சொத்துக்களை கடத்தக்கூடிய இவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், எல்லை 56 தீர்மானிக்காமங்கிறதே முதல்ல பெரிய கேவலம். கேவலம். இவங்க தான் தீர்மானிக்கிறான். குளமாவது மேடாவது கேரளாவுக்கு போட்டோம். தெரியுமாயா தேவிகுளம் பெருமேடு, உனக்கு அதனுடைய வளம் தெரியுமா? வளம் தெரியுமா? பாலக்காடு மாவட்டத்திலே மலம்புழா அணையோட தண்ணி ஓடக்கூடிய பகுதியினுடைய வளம் தெரியுமா உனக்கு? தெரியுமா? கோழிக்கோடுக்கு தெரியுமா? கண்ணூர் தெரியுமா உனக்கு? வயநாடு மாவட்டம் தெரியுமா? தெரியுமா? எதையுமே போய் பார்க்காம இங்கிருந்து வண்டி எடுத்து நேர வைக்கத்துக்கு போறது. வைக்கம் வீரர் இவங்களே வச்சுக்கிட்டாங்க, வைக்கம் வீரர். எப்பவுமே நாங்களே தான் எங்களுக்கு பட்டம் சூட்டிக்குவோம், ஸ்டிக்கர் ஒட்டிக்குவோம். நிலம் பறிபோன போது உன்னுடைய கைகள் எங்கே போனது? காலமெல்லாம் நீ எழுதியதாக சொல்கிறார்கள். நிலம் பறிபோன போது உன்னுடைய கைகள் என்ன செய்து கொண்டிருந்தது? உன்னுடைய வாய் எதை பேசிச்சு? பேசல. ஆனால் கேரளாவில் ஒரு கட்டமைப்பு, VR கிருஷ்ணய்யர், இந்தியாவில் பெரிய மனித உரிமைக்காக பாடுபட்ட கிருஷ்ணய்யர்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கார். தேவிகுளம் பீர்மேடு போனால் கேரளா தலையில்லாத முண்டம். KM பணிக்கர் சொல்றார், யார்கிட்ட? ஈவே ராமசாமி. தேவிகுளம் பீர்மேடு போயிடுச்சுன்னா கேரளா தலையில்லாத முண்டம். யார்கிட்ட சொல்றாரு? ஈவே ராமசாமி திருச்சியில் சொல்லுதாரு. அக்கிரமம் இது. முதலமைச்சர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு சென்னையில். இங்கே ஒரு ஆள்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு எங்களுக்கு இதெல்லாம் வேணும். அது நடந்துச்சு. அது ஈவேரை எடுக்கிறது தான் முடிவா இருந்துச்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயித்தது யாரு? தலைவர் ஈவேரா. அப்படி போகிற போக்கில் எழுதி கொடுத்துட்டு போன பிறகு அவனுக்கு பணிக்கருக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அடிச்சு எட்ரா, இங்கே முக்கியமான ஆளை நான் பார்த்தாச்சு, தமிழ்நாட்டில் முக்கியமான ஆளை பார்த்தாச்சு, இனி காரியம் செஞ்சுக்கோ. எங்கே ஆரம்பித்தான்? வடமலபார் தென் மலபார் ரெண்டையும் சென்னை ராஜதானியில் இருக்கு. 5 மாவட்டம் இன்னைக்கு: கோழிக்கோடு, கண்ணூர், வயநாடு, பாலக்காடு, காசர்கோடு. இது 5 மாவட்டத்தை என்ன செஞ்சாச்சு?
சென்னை ராஜதானியில இருந்து அவ்வளோத்தையும் தூக்கி கொடுத்தாச்சு கேரளாவுக்கு. கேரளாவோட போய் இணைஞ்சிருச்சு. வச்சுக்கா. தென்னலையிலே மிக முக்கியமான பகுதி நெய்யாற்றின் கரை, நெடுமங்காடு, காட்டாக்கடை, புனலூரில் பாதி, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு தண்ணியே இல்லாத செங்கோட்டையினுடைய கிழக்கு பகுதியை சேர்த்து என்னடா செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? வறண்ட பகுதி. பால் தாக்கரே மராட்டியத்தினுடைய ஒரு பவர்ஃபுல் லீடர். அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே மராட்டியத்தினுடைய முதலமைச்சர். அவர் ஒரு தனியாக ஒரு அமைச்சர் நியமிக்கிறாரு. யாரை எதிர்த்து? எடியூரப்பா கவர்மெண்ட்டை எதிர்த்து. அங்கே பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருக்குது மராட்டியத்தில். கர்நாடகத்தில் எடியூரப்பா தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்குது. எங்களுடைய பெல்காமை மீட்போம், அதுக்குன்னு ஒரு தனி அமைச்சரையே நியமித்தார். யாரு? உத்தவ் தாக்கரே. எவ்வளவு உணர்வு இருக்கும், எவ்வளவு உணர்வு இருக்கும். எல்லாத்தின் மீதான பற்று எப்படி இருக்கும்? உரிமை மீட்கணுங்கிற வெறி. தன்னுடைய சகோதர கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கு, நம்ம இப்போ ஒரு அமைச்சர் போடக்கூடாது நினைக்கலையே உத்தவ் தாக்கரே. ஆளை போட்டார்ல. ஆமா. அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு? உணர்வு இல்லாம போச்சு. இன்னைக்கு நாங்க என்ன கஷ்டப்படுதோம்? தண்ணிக்கு என்ன போராட்டம் நடக்கு? உலகத்தில் மிகப்பெரிய நீரியல் அதிசயம் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம், பிஏபி பாசன திட்டம். 7 அணைகளை ஒன்னொன்னா இணைச்சு கீழே கொண்டு வந்து சேர்ப்பான் தண்ணியை. வறண்ட பகுதிகளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பு அந்த பரம்பிக்குளம் ஆழியார் பாசனம். அதில் பரம்பிக்குளம், பெருவாரிப்பள்ளம், தூணக்கடவு 3 அணையும் கேரளாவில் மாட்டிக்கிடுச்சு. மொழிவழி பிரிவினையில் கேரளாவில் மாட்டிக்கிடுச்சு. முல்லைப்பெரியாறு கேரளாவில் மாட்டிக்கிடுச்சு. 5 மாவட்ட விவசாயிகளுக்காக கட்டப்பட்ட அணை கேரளாவில் மாட்டிக்கிடுச்சு. பயனற்று கிடக்கு. வெறும் 5.10.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட முல்லைப்பெரியாறு அணை நமக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய தண்ணி வெறும் 5.5 டிஎம்சி தண்ணி. ராமநாதபுரம் மறுபடியும் வறண்டு போச்சு, தண்ணி போய் சேரலை. 2500 டிஎம்சி தண்ணியை கடலில் கொண்டு விடுதிய அரபிக்கடல்ல. ஒரு ஈவு இறக்கம் இல்லையா எங்களை பார்த்து? நிலத்தை தான் பிடுங்கின, தண்ணியும் சேர்த்துலாடா பிடிக்கிட்டு போயிட்டிய. இங்கே நிறைய பேருக்கு தெரியல, நிலத்தை மட்டும் தான் அவன் திருடி வச்சிருக்கான், தண்ணி இங்கிட்டா போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தண்ணியும் அங்கிட்டா மறித்து கொண்டு போயிட்டான். வெறும் 33 மீட்டர் உடைப்பு செண்பவல்லி கால்வாய் கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம். கட்டாதடாங்க, கெட்டுனா தமிழ்நாட்டுக்கார தண்ணி குடிச்சிருவாங்கன்னு நினைக்கான். என்ன மாதிரியான ஒரு பாசிச சிந்தனை! சைக்கோ பக்கத்தில் இருக்கிற ஒருத்த வாழக்கூடாது நீ நினைக்கிறியடா? நீ என்னடா மனுஷன்? நீ முதல்ல ஒரு சைக்கோ மனநிலையா இருக்கு. பக்கத்தில் இருக்கவன் வாழவே கூடாது நீ நினைக்கிறிய, என்னடா அவனுடைய மனநிலை? காடுகளுக்குள்ளே, பெருங்காடுகளுக்குள்ளே ஒரு குளம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆறு ஓடு, அத்தனை உயிரினம், யானையிலிருந்து பாம்பு வரைக்கும் அங்கே தான் தண்ணி ஒன்றா குடிக்கும். காடுகளில் வனவிலங்குகளுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை கூட ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் மான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும், இந்த பக்கம் புலி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும். அதை அடிச்சு தீங்க, அது வேறு விஷயம். ஆனால் இரண்டும் ஒன்றாக ஒரு இடத்தில் தண்ணீர் பெருகக்கூடிய அந்த ஒற்றுமையை கூட இந்த நிலத்திலே உங்களால் கடைபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன இந்தியா வேண்டி கிடக்கு? நான் அப்படிதான் கேட்பேன். புரியுது. என்ன இந்தியா வேண்டி கிடக்கு? ஒரு தேசிய இனத்துக்கு துரோகம் பண்ணி இன்னொரு தேசிய இனம் வாழணும்னா என்ன இந்தியா வேண்டி கிடக்கு? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து நீ என்ன செஞ்சிருக்கணும்? அங்கிட்டு போற தண்ணி அங்கிட்டு திருப்பிடான்னு சொல்லியிருக்கணும். உனக்கு அதிகாரம் இருக்குல்ல, மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? உறுதியா இருக்கு. நீ அங்கிட்டு போற தண்ணி அங்கிட்டு திருப்பி இருக்கணும் இல்லையா? திருப்பி இருக்கணும். எவ்வளவு தண்ணி கேரளாவுக்கு போகுது தமிழ்நாட்டில் இருந்து? நம்ம ஆளுகளுக்கே தெரியாது. தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு தண்ணி கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு? நீலகிரி மாவட்டத்தில் மோயாறு எங்க போகுது? கேரளாக்குள்ள போகுது. சாலியார் எங்க போகுது? கேரளாக்குள்ள போகுது. எத்தனை திட்டத்தை போட்டோம்? பாண்டியாறு, பொன்னம்பலான் திட்டத்தை போட்டு தண்ணியை கிழக்க திருப்பி கீழ்பவானிக்கு கொண்டு வர நம்ம திட்டம் போட்டோம். நடந்துச்சா? நடக்கல. இதே நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்தில் மரப்பாலத்தில் தடுப்பணை கட்டி தண்ணியை தெங்குமரகடா வழியாக கீழ்பவானிக்கு கொண்டு வரணும் எம்ஜிஆர் திட்டம் போட்டு மரப்பாலத்தில் கட்டுமான வேலையெல்லாம் தொடங்கி அந்த திட்டத்தை அவங்களால செயல்பட முடிச்சுதா? முடியல. தண்ணி எங்கே போகுது? கேரளா. எந்த மாவட்டத்துக்கு? வயநாடு மாவட்டத்துக்கு. சமீபத்திலே வயநாடு மாவட்டத்திலே ஒரு பெரிய பேரழிவு நடந்து ஒரு 600-700 பேர் ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டான். அதற்கு காரணமான ஆறு, 1 ஏக்கர் பாசன நிலமற்ற ஆறு தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய சாலியார், நீலகிரி மாவட்டத்துக்கு போகக்கூடிய சாலியார். அப்போ உங்களுடைய சிந்தனை என்பது பக்கத்தில் இருக்கவனை ஒடுக்கணும். இது இஸ்ரேலிய சிந்தனைகளை ஒத்தது. அவன் பக்கத்தில் யாரையும் வாழ விடணும். அப்போ இது என்ன மாதிரியான மனநிலை? இந்த தமிழகமும் கேரளமும் ஏதோ இந்தியா பாகிஸ்தான் போல இருக்குது. இது யார் ஒற்றுமைப்படுத்துவதுன்னு நான் தேடி பார்ப்பேன் அடிக்கடி. அங்கேயும் காங்கிரஸ் கட்சி இருக்கு, இங்கேயும் காங்கிரஸ் கட்சி இருக்கு, அங்கேயும் கம்யூனிஸ்ட் இருக்கு, இங்கேயும் கம்யூனிஸ்ட் இருக்கு.
இவர்கள் எல்லாம் ஏன் உட்கார்ந்து ஒரு தடவை பேசினா என்ன உங்களுக்கு நினைச்சுப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே, அங்கே காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரிகள், இங்கே காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டாளிகள். வெக்கக்கேடான ஒரு கூட்டணி. இந்த வயநாடு மாவட்டம், வயநாடு பாராளுமன்ற தொகுதி, வயநாடு பாராளுமன்ற தொகுதியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தியை கொண்டு வந்து நிப்பாட்டுதாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இந்த பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது எல்டிஎஃப் கூட்டணியில் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் சார்பாக சத்யன் மோக்கூரி, ஒரு அற்புதமான ஒரு தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு அற்புதமான தலைவர், அவர் கொண்டு வந்து நிப்பாட்டு. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே அந்த நீலகிரிக்கு எல்லையில வயநாடு சுல்தான் பத்தேரியை தாண்டிக்கிட்டு கூடலூருக்கு வந்தா 2 கட்சி கொடியும் ஒன்னா பறந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் வித்தியாசத்தில், ரொம்ப எல்லாம் இல்லை. அதான் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் காங்கிரஸும் ஒரே வண்டியில கொடி கட்டி பிடிச்சிக்கிறான். ஒரே வண்டியில கொடியை கட்டி வந்து நின்றுக்கிட்டு நாங்க வந்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்ன செய்யறாங்க, இங்க வந்து பேசுறாங்க. எவ்வளவு அசிங்கமான கொள்கையற்ற வெக்கக்கேடான இருக்கு பாருங்க. இங்க வந்தா ராகுல் காந்தி முதலமைச்சர் பிரதமர், இங்க இந்த கம்யூனிஸ்டுகள். அங்க போனா நாங்க என்ன செய்ய மாட்டோம், விடவே மாட்டோம். காங்கிரஸ் கருவறுப்போம். கேரளாவில் ராகுல் காந்தியை தோக்கடிப்போம். என்ன மாதிரியான கூட்டணி இது? அப்போ உங்க 2 பேருடைய தேவை என்ன? அதிகாரம், பணம். இவங்க தான் நம்மளை தீர்மானிக்க, அதான் விஷயம். இவர்கள் தான் நம்மை தீர்மானிக்கிறார்கள். அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் பேசாம இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி வாயே திறக்கலாம். தோழர் ஜீவான்னு சொல்லி நம்ம கொண்டாடுத்தோம், தலையில தூக்கி வச்சு. ஒரு மிகப்பெரிய லீடர் ஜீவா, எளிமையானவர். நான் ஒண்ணே சொல்ல விரும்புகிறேன், எளிமை என்பது ஒரு தலைவருக்கு தேவையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். எளிமை என்பது ஒரு தலைவருக்கு அவசியமற்ற ஒன்று. நீ எளிமையா இருந்து என்னையா செய்ய போற எங்களுக்கு? அதனால என்ன பயன்? என்ன பயன் இருக்கு மக்களுக்கு? என்ன பயன்? என் மக்களுக்கு என்ன பயன்? நீ ஓடி ஆடுறா தானே இந்த ஊருக்கு உழைக்க முடியும். நீ எங்களுடைய தலைவர். நீ நான் தான் துணி துவைப்போன்னு 1 மணி நேரம் லேட் பண்ணி, நான் தான் என் சட்டையை துவைச்சு போட்டுக்கிறேன் ஒத்தையில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவசியமற்ற. நீ அந்த நேரத்தில் 10 பேருக்கு வேலை செய்ய முடியும். ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நீ எளிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோழர் ஜீவா வீட்டுக்கு தேடி போது ஒரு கூட்டம் நாகர்கோயில்ல மொழிவழி பிரிவினைக்கு எதிராக போராடுறோம், எங்க அப்பை குஞ்ச நாடாடுற மாதிரி ஆட்கள்லாம் போறாங்க. ஆளை காணும் தோழர் ஜீவா. நான் ஒண்ணே இந்த காணொலியின் மூலமா தோழர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். வாங்க மொழிவழி பிரிவினை குறித்து பேசுவோம். உட்காருவோம். ஒரு சிட்டிங் இடதுசாரி சிந்தனையாளர்களை கூப்பிடுறோம். வாங்க. நீங்க பொதுவுடைமை சிந்தனையாளர்கள் வாங்க அழைக்கிறீங்க. தோழவர் ஆதவன் தீட்சண்யா மாதிரி ஆட்கள்லாம் அறிவாளிகள், வாங்க பேசுவோம். என்னதான் நடந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? இளைய தலைமுறை கூகுள்ல தேடிட்டு இருக்காங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க இங்க உள்ள இந்த எல்லையை விட்டு கொடுத்த எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இளைஞர்கள் தேடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு செய்தி வேணும். ஆமா, நம்முடைய நிலத்தை கேரளாவுக்கு தூக்கி கொடுத்த ஆள் யாருன்னு தேடிட்டு இருக்கான். நானா இருந்தாலும் அடிப்பான், நீங்களா இருந்தாலும் அடிப்பான். அதான் நடக்கும். 89 ரஷ்யாவில் வந்து கம்யூனிசம் உடைந்த பிறகு ஹங்கேரின்னு ஒரு நாடு இருக்கு, கிழக்கு ஐரோப்பா, ஹங்கேரி. அந்த நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இம்ரே நாகி அவன் பேர். அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் செத்து போயிட்டு அவனை அடக்கம் பண்ணிட்டான். புரட்சி வெடிச்சிருச்சு 89. கிழக்கு ஐரோப்பாவில் மிகப்பெரிய புரட்சி. கடைசியில் அந்த இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் என்ன செய்த, பல்கலைக்கழக மாணவர்கள் இம்ரே நாகியினுடைய கல்லறையில் போய் அவன் பாடி எலும்பு கூட்ட எடுக்கான், தோண்டி எடுத்துட்டான். எடுத்து ஒரு பாடையில் வச்சு அதனுடைய தலைநகர் புதாபெஸ்ட் அந்த நகரத்திலே ஊர்வலமாக கொண்டு, இவனை நாங்கள் மன்னிக்க மாட்டோம், எங்களை அடக்கி ஒடுக்கியவன், எங்கள் தலைமுறையை சீரழித்தவன், இம்ரே நாகிக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடி, இம்ரே நாகிக்கு எதிராக அந்த பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் கொந்தளித்த அந்த காட்சி இங்கேயும் நடக்கலாம். எலும்பு கூட்டத்துக்கிட்டு ஊர்வலம் போனான். காரணம், அவ்வளோ கோபம் வந்துச்சு. நம்முடைய நிலத்தை, நம்முடைய நாட்டை, இந்த ஹங்கேரியை எவன்டே கொண்டு அடகு வச்சுட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு கூட்டை ஊர்வலம் தூக்கி போய் தெருத்தருவா விளக்குமாற வச்சு அடிச்சான். நான் இன்றைக்கு செய்யக்கூடிய தப்புக்கு வருங்கால இளைய தலைமுறை தண்டனை கொடுக்க மாட்டான் அப்படின்னு மட்டும் நான் நம்பிட்டு இருக்கக்கூடாது. அவன் தயாரா இருக்கான். அடக்கி ஒடுக்கப்பட்ட அரபு நாடுகளில் கூட, கட்டுப்பட்டியான அரபு நாடுகளில் கூட அரபு வசந்தம் என்று சொல்லி துனிசியாவிலே புரட்சி வெடித்தது 2011. மறந்துடாதீங்க. உலகத்தில் மிகச்சிறந்த தலைவரான மம்மர் கடாபி போன்றவர்கள் சொந்த மக்களால் வீழ்த்தப்பட்டார்கள். எப்போ என்ன நடக்கும்ங்கிறதுக்கெல்லாம் யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வங்கதேசத்தை பார்த்து கட்டியமைத்த முஜிபுர் ரஹ்மான், அந்த நாட்டினுடைய தந்தை,
பாகிஸ்தானிடத்தில் மிகப்பெரிய சமர் புரிந்து ஒரு நாட்டை கட்டி எழுப்பிய முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகளையே கடந்த ஆண்டு என்ன செய்தான் டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் அடிச்சு உடைச்சான். நாட்டை விட்டு குடும்பத்தை அடிச்சு விரட்டினான், அடிச்சு உடைச்சான். சிலையெல்லாம் எடுத்தான். 1989 ரஷ்யாவிலே அதனுடைய தலைநகரான மாஸ்கோவிலே லெனினுடைய சிலையை உடைத்தது போல தோழர் மார்க்சினுடைய சிலையை ஒரு கூட்டம் உடைச்செறிஞ்சான். 89 கார்பச்சே அதிகாரத்தை இழந்த உடனே ராஜபக்சே அப்பாவினுடைய சிலையை ராஜபக்சே இலங்கையில பட்ட பாடு. நீ ஆட்சியாளர் நீ சரியாக இல்லை என்று சொன்னால் தண்டனை கண்டிப்பாக உண்டு. கண்ணால பார்த்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு. அப்போ ரஷ்யாவிலே ஒரு மிகப்பெரிய யாரும் உலகம் எதிர்பார்க்கல. 1945 இருந்து கிட்டத்தட்ட 1989 ஆண்டு வரைக்கும் ஒரு பெரிய யுத்தத்தை அமெரிக்காவோடு ஒரு பனி யுத்தத்தை என்ன கோல்டு வார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி உலகத்தையே பதற்றத்தில் வைத்திருந்த ரஷ்யாவில் அந்த நாட்டை கட்டி எழுப்பி அந்த நாட்டிற்கு ஒரு பெயர் சூட்டி அண்டை பகுதிகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து அதை சோவியத் ரஷ்யாவாக மாற்றிய வரலாற்று நாயகன் லெனினுடைய சிலையை என்ன செய்தார்கள்? மாஸ்கோ பல்கலைக்கழகத்தை மாணவர்கள் அடித்து உடைத்தார்கள். கழுத்தில் தூக்கு போட்டு தூக்கி வீசினா, பொக்லைன் வச்சு தூக்கினான், கயரை கட்டி தூக்கி போட்டு ஆசதீர உடைச்சான். அப்படி பார்த்தா ரஷ்யாவை கட்டமைத்தவர் அவர். 600 ஆண்டு காலம் ரோமனோ வம்ச சார் மன்னர்களுடைய ஆட்சியை ஒழித்து கட்டி ஓட விரட்டி அந்த தேசத்தை கட்டமைத்தவருடைய சிலையே அங்கே தாக்கு பிடிக்கலன்னா இந்த நிலத்திற்கு நீங்கள் எத்தனை துரோகம் பண்ணியிருக்கீங்க? மொத்தத்தில் கேரளாவுக்கு நமக்கு இருக்கிறது 2.5 ஏக்கர் நிலம். மொத்தத்தில் கேரளாவில் நமக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் எவ்வளவு? 2.5 ஏக்கர். எங்கே இருக்குன்னா வைக்கத்தில் இருக்கு. அதான் நமக்கு சொந்தமான இடம். அது தமிழ்நாடு பொதுப்பணித்துறைக்கு எழுதி கொடுத்துருக்கிறாங்க. இதை தாண்டி இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய 14 மாவட்டத்தில் ஒரு ஏக்கர் சொல்லுங்க பாப்போம் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அவன் இங்கே எத்தனை 1000 ஏக்கர் போட்டு வச்சிருக்கிறான். தமிழ்நாட்டில் தென்காசி தாலுகாவில் மட்டும் கிட்டத்தட்ட 140 ஏக்கர் இருக்கு. கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, ஃபாரஸ்ட்டுக்கு இருக்கு, பிடபிள்யூடிக்கு இருக்கு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு அங்கே வச்சிருக்கான், திருவிதாங்கூர் தேவசம்போடு வச்சிருக்கான். இதை பத்மநாபபுரம் அரண்மனையை திருவிதாங்கூர் தேவசம்போடு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். ஆனால் கேரளாவில் என்ன இருக்கு? எதுக்காக இந்த கள்ள மௌனம்? ஏன் சாதிக்கணும்? 822 கிலோமீட்டர் எல்லாம் இருக்கு. வாங்கப்பா சர்வே ஆஃப் இந்தியாவை கூப்பிடு. அவன் தான் நாட்டாம இங்கே இந்தியாவில் 2 ஸ்டேட்டுக்கு இடையில் நிலத்தை அளக்கணும் என்று சொன்னால் சர்வே ஆஃப் இந்தியா வாயா, சர்வே ஆஃப் இந்தியா வாயா, அளப்போம். படுத்திருக்கும் போது தமிழன் 1956 தூங்கி எந்திரிச்சா அக்டோபர் கடைசி தேதியில் அவன் தமிழனா தூங்க போயிட்டு எந்திரிச்ச உடனே நீ கேரளாக்காரன், நீ மலையாளின்னு சொன்னா இது என்னது? இது பெரும் துயரம். இது ஆமா, எத்தனை பிள்ளைகள் இடுக்கி மாவட்டத்தில் போராடிக்கிட்டு இருக்கான் படிச்சுட்டு வேலை இல்லாமல். 30 நாட்களில் மலையாளம் கற்பது எப்படி புத்தகம் வித்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கேரளாவில். ஒரு நாளாந்திர குடிமக்களாக இடுக்கி மாவட்டத்தில் தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை தாலுகாக்களில் வாழக்கூடிய அப்பாவி தேயிலை தோட்ட தமிழ் தொழிலாளிகளுடைய பிள்ளைகளை நாளாந்திர குடிமக்களாக கேரளா நடத்துகிறது. சொல்லிக்கிட்டே இருக்கோம், இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் ஒன்று கேட்குறோம், ஒரு வெள்ளை அறிக்கை கொடு பார்ப்போம். கேரளா கவர்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகளில் இடுக்கி மாவட்டத்தில் வேலைக்கு போன தமிழை எத்தனை பேருடைய வாழ்நிலை எப்படி இருக்குது? 150 ஆண்டுகளில் இப்போ தான் கேரளாவில் குறிப்பாக ஹை ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை தாலுகாவிற்கு தோட்ட தொழிலாளிகளுக்காக ஒரு மருத்துவமனையை 150 வருஷம் கழித்து தொடங்கியிருக்கு கேரளாவில். கேரளா மாநில அரசாங்கம் காலில் லேசாக வெட்டுப்பட்டா கூட ஒன்று கோட்டையம் சிஹெச்சுக்கு போ, இல்லைன்னா தேனி கானாவிளக்கு ஆஸ்பத்திரிக்கு போ. தேனியில் கானாவிளக்கில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கட்டி வச்சிருக்கான். யாருக்கு கட்டி வச்சிருக்கான்? தேனிக்காரனுக்கு இல்லை, எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு. இடுக்கி மாவட்டத்தில் எங்கள் சொந்தக்காரன் காய்ச்சல்னு போய் அங்கே படுத்தா கூட, மூணாரில் படுத்தா கூட நீ தேனிக்கு போயிரு. எத்தனை கேவலம். மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் மலை மாவட்டம் கூர்காக்கன் என்ன செஞ்சான்? ஒரு கட்டத்தில் இந்த அடக்கி ஒடுக்குவதை தவிர்க்க முடியாமல் ஜோதி பாசுவனுடைய அரசாங்கம் டார்ஜிலிங்கில் போடப்பட்ட கட்டுப்பாடுகளை எதிர்த்து களத்திற்கு ஆயுதத்தோடு வந்தான் கூர்கலாந்து அப்படின்னு தனியாக கேட்டுட்டு இருக்கான். கூர்கலாந்து பிரிச்சு கொடுறான் எங்களுக்கு. அவரும் தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு வந்த நேபாளிகள். அவர் நாங்கள் மண்ணின் மைந்தர்கள். நீ சொல்றிய இந்தியா, அந்த வட்டத்துக்குள்ள நாங்கள் இந்தியர்கள். அதை பெருமையாக நினைக்கிறோம். அது எப்போ பெருமையாக நினைப்போம்னா, என்னை நீ உனக்கு சமமாக எனக்கு என்ன உரிமை வேணுமோ அந்த உரிமையை 100 விழுக்காடு நீ கொடுக்கும் போதுதான் அந்த உணர்வு என்னுடைய நெஞ்சுக்குள்ள வரும், என் பிள்ளை நெஞ்சுக்குள்ள வரும், என் பேரன் நெஞ்சுக்குள்ள வரும். நீ எனக்கான உரிமையை கொடுக்க வேண்டும். கூர்க்காக்கள் பார்த்தான், இவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் சரி வர மாட்டான்னா ஆயுதம் தூக்கி அடித்தான்.
பிரித்து கொடு, தன்னாட்சி கவுன்சில் அந்தஸ்து, அட்டானமஸ் கவர்மெண்ட், கோர்க்கா லேண்ட். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு நீதி, இன்னொருத்தனுக்கு ஒரு நீதி. என்ன நியாயம் இது? நீங்கள் பெரிய திராவிட மாடல் அரசுங்கிறீங்க, ஒரு ட்ரவிடியன் ஸ்ட்ரோக்குங்கிறீங்க. வாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த முல்லைப்பெரியாறில் நீர்தங்கும் பகுதியில் ஒரு 2.5 ஏக்கரை பிடிச்சானே கேரளா, அதை மட்டும் மீட்டெடுப்போம். 2 தனிநபர்கள் வழக்கு போட்டிருக்காங்க, அரசாங்கம் போடலை. ஆனவச்சால் கார் பார்க்கிங் கேரளா அபகரிச்சுக்கிட்டு சர்வே ஆஃப் இந்தியா உதவியோடு அதை சொந்தம் கொண்டாடிய போது தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பொறியாளர்கள் வழக்கு போட்டிருக்காங்க. ஆனவச்சால் எங்க பகுதிட்டு அரசாங்கம் செய்யலை. இங்கே ஒரு தொடர்ச்சி இருக்கு. விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த மொழி வழியாக பிரிப்பதற்கு முன்னால் இங்கே ஒரு என்ன சொல்கிறது, தமிழர், தெலுங்கர், கன்னடர் இப்படிங்கிற ஒரு பிரிவினையிலே தான் அந்த அன்னைக்கு இருந்து ஓடிட்டு இருந்திருக்கு. அது தொடருது, அப்படியே தொடருது. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கு நீலகிரி மாவட்டத்தில். ஒரு தோழர் வாய் திறங்க, ஒரு சமூக வலைதளத்தில் விடிய விடிய உட்காந்து எழுதக்கூடிய மதுரை வெங்கடேசன், எழுது தம்பி, எழுதுப்பா, நீ எனக்கு வயசில் சின்னவன் தான், எழுது வெங்கடேசன். தாளூரில் வந்து கேரளா போர்டு எடுக்கணும்னு ஒரு சமூக ட்விட்டரில் எழுதுவோம், ஃபேஸ்புக்கில் எழுது வெங்கடேசன். நியாயவாதியாச்சே. திண்டுக்கல் சச்சிதானந்தம் தோழர், எழுதுங்க பார்ப்போம், ஃபேஸ்புக்கில் எழுதுங்க. நீங்கள் அறிக்கையே கொடுக்க வேண்டும், உங்கள் ட்விட்டர் பக்கத்தில் எழுதுங்க. தாளூரில் நடப்பது அநீதின்னு சொல்லி உங்கள் ட்விட்டர் பக்கத்தில் எழுதுங்க. அதை கூட உங்களால் எழுத முடியலைன்னு சொல்லி கேட்டா, நீங்க எம்பியா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? பார்லிமெண்ட்ல உன் கட்சிக்காரன் முல்லைப்பெரியார் அணை உடைக்கணும்னு சொல்றான். வாயே திறக்கலையே தம்பி, வாயை மூடிட்டு இருக்கியே, வாயே திறக்கலையே தம்பி. தேசிய கட்சிகள் ஆபத்தானவை என்று நாங்கள் சொல்லல, முரசொலி மாறன் சொல்றேன். மாநில சுயாட்சி என்ற ஒரு அழகான புத்தகத்தை எழுதி நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அதையாவது திமுக பின்பற்றுமா? அதை படிச்சா போதும் திமுக காரங்க. மாநில சுயாட்சி என்று சொல்லக்கூடிய முரசொலி மாறன் எழுதிய புத்தகத்தை படித்தாலே இவர்களுக்கு எல்லையை குறித்து அக்கறை வந்துடும். ஒரு பொது பிரச்சனையா கேரளா ஒன்றாக நிற்கிறது. இங்க அப்படியே அந்த கார்த்தி சிதம்பரம்னு ஒரு தம்பி இருக்காரு, அடையாப்பா விட்டா இங்கிலீஷில் பொழந்து கட்டிடுவாப்புல, ஹிந்தியில் பொழந்து கட்டுவாப்புல. ஒரு நாள் அந்த பார்லிமெண்ட்ல ஒரு நாள் இந்த முல்லைப்பெரியாரை பற்றி உனக்கு பேச வாய் வந்துச்சா தம்பி? பேசவே இல்லையப்பா. என்ன, யாருக்காக நீங்க எம்பியா? நீங்க என்ன செய்றீங்க? எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். அன்றைக்கு 1989 ஹங்கேரியில் நடந்தது, 1989 ரஷ்யாவில் நடந்தது, போன வருஷம் வங்கதேசத்தில் நடந்தது, போன வருஷம் இலங்கையில் நடந்தது, இங்கேயும் நடப்பதற்கு ரொம்ப நாள் ஆகும். அதான் நிலத்தை விட்டு கொடுத்தவன், ஊரை விட்டு கொடுத்தவன், வளத்தை விட்டு கொடுத்தவன், என்ன வேணாலும் நடக்கட்டும்னு வாய் மூடி மௌனியாக இருந்த இத்தனை பேர் நீங்க தயாரா இருந்துக்கோங்க. இவ்வளவு பேரும் மரணித்தால் கூட நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அதான் அதுதான் எடுத்துக்காட்டு சொல்லிட்டோம். புரியுது. எலும்பு கூட தோண்டி எடுத்து புதாபெஸ்ட் நகரத்தில் ஊர்வலம் போன இன்னைக்கு கூகுளில் நீங்க படிக்கலாம். புரியுது, படிக்கலாம். எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? நீங்க எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கான், அவன் கேட்பான். அவன் கேட்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் கிடையாது. இன்னைக்கு ஆள் இருக்கலாம், படை இருக்கலாம், அம்பு இருக்கலாம், சேனை இருக்கலாம், ரத கஜ துரக பதாதிகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் எந்திரிச்சா முடிஞ்சு போச்சு. ஒரு கூட்டம் எந்திரிச்சிட்டா முடிஞ்சு, கதை முடிஞ்சது. இளைய தலைமுறை பிள்ளைகள் எந்திரிப்பான், கேள்வி கேட்பான். அதற்கான காலம் வருகிறது. அவன் படிக்கிறான், என்ன இளைய தலைமுறை படிக்கிறான், கேட்குறான், இவன் என்னமோ சொல்ல வரான்னு நினைக்கிறான். இன்றைக்கி நானே இந்த சமூக ஊடகங்களில் சில விஷயங்களை பேசும்போது பொது வெளிகளில் பார்க்கக்கூடிய தம்பிகள், அண்ணன் நீங்கள் தானே பெண்ணிக்கு வைக்கணும்னு கேட்குறான். சந்தோஷமாக இருக்குது. என்ன இவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு புதிய கருத்தியல் மாற்றமே உருவாயிடுச்சு. தேசிய இன உணர்வு, தமிழ் தேசிய சிந்தனைங்கிறது ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. இனி யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு தேர்தல், ஒரு வேட்பாளர், ஒரு கட்சி இருப்பட அந்த கட்சி அவன் என்ன ஆளுன்னு பார்க்குறான். முதல்ல அவன் யாருன்னு பார்க்குறான். இன்றைக்கு இது விவாதிக்கப்படுது, சமூக வலைதளங்களில் எல்லாம் விவாதிக்கப்படுகிறது. புரியுது. நான் ஒன்னே ஒன்று தான், சங்கரமடமே ரகசியம் இல்லாமல் போயிருச்சு. இங்கே வேற என்ன ரகசியம் இருக்க முடியும் சொல்லுங்க? பிரேம்குமார்னு சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி ஸ்போர்ட்ஸ் காலோட சங்கர மடத்துக்குள்ளே போய் அந்த சங்கராச்சாரியாரை தூக்கிட்டு வெளியே வாயான்னு கூட்டு வந்துட்டான். அதே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேற இங்கே எதை நம்ம வந்து விவாதிக்க, அதே விவாதித்து விட்டோம். சங்கர மடத்தை குறித்து நம்ம விரிவாக விவாதித்து விட்டோம். ஆனால் இங்கு எதுவுமே விவாதிப்பதற்கு அப்பாற்பட்டதல்ல, எல்லாம் விவாதிக்கப்படும், எல்லாம் மறு ஆய்வு செய்யப்படும். நான் பேசிட்டு இருக்கேன், நான் நாளைக்கு சாகலாம், நாளை கழிச்சு சாகலாம். ஆனால் எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்வான்? அவன் படிப்பான், அடுத்த தலைமுறை கடத்துவான். செய்திகள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறத மறந்துட வேண்டாம். எதை நீங்கள் மூடி மறைக்க முடியாது. செய்திகள் கடத்தப்படுகிறது. செய்தி சரியான நேரத்தில் ஒன்றிணையும் போது
போன வருஷம் அங்கே ஏற்பட்ட வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலைமை இந்த நாட்டிலும் ஏற்படும். புரட்சி வெடிக்கும். புரட்சி வெடிக்கும். ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்லது செய்வதற்கு தங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். அதான் உண்மை. மிக்க மகிழ்ச்சி அண்ணா. இந்த மொழிவெளி பிரிவினையில் தமிழர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய துரோகத்தை, யார் அந்த துரோகத்தை செய்தது, எப்படி அந்த துரோகம் நடந்தது என்பது குறித்தும், இதற்காக அந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுச்சி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையையும் ஊட்டி நீங்கள் பேசுனீங்க. உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் அண்ணா. மகிழ்ச்சி அண்ணா. சந்தோஷம்.